வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஏசிஓல கேட்ட ரீசனிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 5 செட்ல கேட்டது 2024 பேப்பர் மொத்தம் 8 செட் இருந்துச்சு. அதுல 5 செட்டை கவர் பண்ணிட்டோம். 6வது செட் பாதி வரைக்கும் பார்த்துருக்கோம். கரெக்டா? பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? மொத்தமா 20 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு செட்லயுமே. எல்லா கொஸ்டினுமே நீங்க ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது. ஓகே, சரி, இப்போ கொஸ்டின் குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் ஹோம்வொர்க் கொடுத்துருப்பேன் இல்லையா? அது எப்படின்றத பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. There are 7 person. பிரகாஷ், நிலஞ்சன், ரோஹித், ஜெய், சமான், சஞ்சய், வீர் 7 பேர் இருக்காங்க. அவங்களோட வயசு கொடுத்துருக்காங்க. சரியா? சாரி, 55, 34, 42, 36, 30, 25 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு யாரை விட வயசு கூடுதல் குறைவு அந்த மாதிரி நிறைய பாயிண்டா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்ன்ற மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. சரியா? சரி, பார்க்கலாம். மொத்தம் 7 பேர் இருக்காங்க இல்லையா? நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 7 பேரை போட்டு வச்சலாம். 1 2 3 4 5 6 7. இங்க அந்த சின்ன வயசு இங்க வரும், பெரிய வயசு இங்க வர மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இருக்கிறதுலே கம்மியான வயசு இதுல எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 25. அதுக்கப்புறம் பாருங்க 34, 30 இருக்கு, 34, 36. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க 25 இருப்பாங்க, அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 34, அதுக்கப்புறம் 36 இருப்பாங்க. வேற இனி யார் இருக்கா? 42, 55, 56. 42, 55, 56. ஓகேவா? எல்லாரையும் போட்டுமா? இந்த வரிசையில தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. ரோஹித் who is the elder brother of ஜெய். ரோஹித் வந்து எல்டர்னு சொல்லும்போது வயசு கூடுதல். யாரை விட? ஜெய்யை விட. ஓகேவா? இப்ப ரோஹித்க்கு தான் ஜாஸ்தி, ஜெய்யை விட. இப்போ ஜாஸ்தியா இருக்கிறவங்களதான் நம்ம இந்த எண்ட்ல ரைட் சைட் போடுறோம். அப்ப ஜெய்யை கம்பேர் பண்ணும்போது ரோஹித் இதுக்கு அப்புறம் தான் வருவார், ஜெய்க்கு அப்புறம் தான் வர போறாரு. இதுல நம்ம ஃபில் பண்ணும்போது ஜெய்க்கு அப்புறம் தான் ரோஹித் அப்படிங்கிறவங்க வரணும். அடுத்தது பார்க்கலாம். இந்த பாயிண்ட் இன்னும் முடியல. ஜெய் இஸ் எங்கர் தேன் நிலஞ்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் எங்கர், இஸ் அப்படிங்கிறது யாரை குடிக்குதுன்னா இந்த ரோஹித்தை தான் குடிக்குது. சரியா? ரோஹித் who is the elder brother of ஜெய். இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் மாதிரி. ரோஹித்த அந்த ஹூங்கிறது ரோஹித்தை குடிக்குது, எஸ்ங்கிறது ரோஹித்தை குடிக்குது. அப்ப ரோஹித் இஸ் எங்கர் தேன் நிலஞ்சன். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ரோஹித் வந்து வயசு எங்கர் அப்படின்னா வயசு கம்மி, யாரை விட? நிலஞ்சனை விட. அப்போ இருக்கிறதுல யாருக்கு கூடுதல்? நிலஞ்சனுக்கு, ரோஹித்தை கம்பேர் பண்ணுவோம். சரிட்டா? இப்போ ரோஹித்துக்கு அப்புறம் தான் நிலஞ்சன் வருவாங்க. சரிட்டா? இப்ப இங்க ரோஹித் இருக்கு, ரோஹித்துக்கு அப்புறம் நிலஞ்சன் வருவாங்க. இதுவரை ஓகே தானே? ஜெய், ரோஹித், நிலஞ்சன் வரணும். இப்ப என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். கரெக்டா? ரோஹித் who is elder brother of ஜெய் இஸ் எங்கர் தான் நிலஞ்சன். ஒரு பாயிண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப இந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்த ஒரு பாயிண்ட்ல என்னெல்லாம் இருக்கு? ரோஹித், ஜெய், நிலஞ்சன். இதே பர்சன் வேற எங்கேயா ரிப்பீட் ஆகுறாங்களான்னு பாக்கலாம். சரியா? அப்படி பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு? சஞ்சயும் வீரும் இருக்கு, விட்டுருங்க. அப்புறம் சமான் இருக்கு. செகண்ட் பாயிண்ட்ல சஞ்சய், வீர், சமான். வேற ஒரு 3 பேர் இருக்கு, இப்போதைக்கு விட்டுருங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. நிலஞ்சன் இஸ் எங்கர் பிரதர் ஆஃப் பிரகாஷ். நிலஞ்சன் பத்தி ஒரு பாயிண்ட் வந்துடுச்சு இல்லையா? நிலஞ்சன் எங்கர் பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சின்ன பையன். பிரகாஷை கம்பேர் பண்ணுவோம், நிலஞ்சன் சின்ன பையன். இப்ப நிலஞ்சனுக்கு அப்புறம் தான் பிரகாஷ் வருவாங்க. நிலஞ்சன் அதுக்கப்புறம் பிரகாஷ் வருவாங்க. சரியா? இப்போ ஒரு 4 பேரை தெரிஞ்சிச்சு, 4 வரிசை தெரிஞ்சிருச்சு. பட் எங்க யார் வருவாங்கன்றது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி 2 பேருக்கு இடையில கேப் வருமா? ஜெய்க்கு அப்புறம் தான் ரோஹித்தும் தெரியும், பட் இடையில யாரும் வருவாங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இந்த வரிசை ஒன்று தெரிஞ்சிருச்சு. சரியா? இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. நிலஞ்சன் இஸ் எங்கர் பிரதர் ஆஃப் பிரகாஷ் who is 4th youngest as well as 4th oldest. நிலஞ்சன் அப்படி பிரகாஷ் ஹூன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஹூக்கு பக்கத்துல இருக்கவங்கள தான் எடுக்கணும், ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்களும் எடுக்கக்கூடாது. சரி, அப்ப ஹூங்கிறது பிரகாஷ் சொல்லுது. பிரகாஷ் அப்படிங்கிறவங்க 4வது வயசானவங்க, 4வது கம்மியானவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டர்ல வருவாங்க, எல்லாரை விட சென்டர்ல வருவாங்க. இப்ப 7வது இடத்துல அப்படின்னா சென்டர் கரெக்டா வரும். ரைட்டா? அது யாரு? பிரகாஷ். சோ இப்ப பிரகாஷ் அப்படிங்கிறவங்க இந்த 36வது இடத்துல வருவாங்க. அப்பதான் அவங்க இங்க இருந்து பார்க்கும்போது 4வது பிளேஸ்ல வருவாங்க. அசெண்டிங் டிசெண்டிங் ரெண்டுலயுமே பிரகாஷ் வந்து 4வது இடத்துல வருவாங்க. சோ பிரகாஷை போட்டுட்டோம். இப்ப பிரகாஷுக்கு முன்னாடி 3 பேர் உண்டுன்னு தெரியும். 1 2 3. இங்கேயுமே பிரகாஷுக்கு முன்னாடி கரெக்டா 3 பிளாங்க் தான் இருக்கு. அப்ப இந்த 3 பிளாங்க்ல இவங்க மட்டும் தான் வந்தாகணும். ஏன்னா பிரகாஷை விட சின்னவங்க 3 பேர் தெரிஞ்சிச்சு, அதுவும் எந்த வரிசையில சின்னவங்கன்னு தெரிஞ்சுட்டு இதை அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா முடிஞ்சு. ஜெய், ரோஹித், நிலஞ்சன். ஓகேவா? இதுவரை முடிச்சிட்டோமா? இனி லாஸ்ட் 3 கண்டுபிடிக்கணும். இனி நம்ம வேற பாயிண்ட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப இந்த பாயிண்ட வச்சு இதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட்டா ஒரு பாயிண்டா போகாம அதே பர்சன் இருக்கக்கூடிய வேற ஒரு பாயிண்ட் எடுத்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, வேற என்ன பாயிண்ட் இருக்கு? இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம விட்டே வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பாயிண்ட பாத்துட்டா போதும். சஞ்சய் இஸ் ஒன்லி எங்கர் தேன் வீர் பட் ஓல்டர் தேன் சமான். சஞ்சய் வந்து வீரை விட வயசு கம்மி, ஆனா சமானை விட வயசு கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. சஞ்சய், வீர், சமான் 3 பேரும் கம்பேர் ஆயிட்டாங்க. இந்த 3 பேரையும் அதுல போட்டுட்டா முடிஞ்சு போச்சு.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, சஞ்சய் இஸ் ஒன்லி யங்கர் தென். வீரை விட மட்டும்தான் சஞ்சய் வயசு கம்மிங்கிறாங்க. வீரை விட மட்டும்தான் கம்மினா வீர் இங்க இருந்து சஞ்சய் இங்க இருந்தா மட்டும்தான் வீரை விட மட்டும் சஞ்சய் கம்மின்றது வரும். இப்போ ஒருவேளை சஞ்சய் 42ல போட்டா 2 பேரை விட கம்மி, வீரும் இன்னொரு பர்சனை விட கம்மின்னு ஆயிடும். சோ இந்த வீரை விட மட்டும் சஞ்சய் கம்மிங்கும் போது இந்த ஒரு சான்ஸ் தான் இருக்கு. சஞ்சய் இங்க வரும், வீர் இங்க வரும். இப்போ பேலன்ஸ் இருக்கு, சமான் இங்க வருவாங்க. ஓகே, இப்ப எல்லாரையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இப்ப நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு வாசிப்போம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் ட்ரூ உண்மை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சமான் ஏஜ் இஸ் 42. சமானுக்கு 42 வயசான்னு கேக்குறாங்க. கரெக்ட், சமானுக்கு 42 வயசு. கரெக்டா இருக்கு. அப்போ 1 கரெக்ட். அடுத்து பாருங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இது செகண்ட் பாயிண்ட், ஜெய் இஸ் யங்கஸ்ட் இன் ஆல். இருக்கிறதுல ஜெய் தான் யங்கஸ்ட்ங்கிறாங்க, வயசு கம்மின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஆமா உண்மைதான் இல்லையா? அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட். போத் 1 and 2 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த 8th கொஸ்டின் பாருங்க. இதுவும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், 3rd and 8th கொடுத்துருந்தேன் இல்லையா? இந்த கொஸ்டின் பாருங்க, there are 7 person. இதுவும் அதே மாதிரி தான், ஆனா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சர்க்குலர் டேபிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின், பசில் டைப் கொஸ்டின், கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். பாருங்க, there are 7 person. ஆனந்த், பிபின், சமன், தீபக், ஈஷன், ஃபர்ஹான், ஜெகன். எல்லாமே ABCD எல்லாத்துலயும் இருக்குது. ஸோ ஏல இருந்து G வரைக்கும் 7% இருக்காங்க. ஒரு சர்க்குலர் டேபிள்ல இருக்காங்க, சுத்தி ஒரு டேபிள்ல இருக்காங்க. பட் நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர், சேம் ஆர்டர்ல இருக்கணும்னு இல்லை. ஈச் ஆஃப் தம் இஸ் எய்தர் ஃபேசிங் த சென்டர் ஆர் ஃபேசிங் அவுட் சைட். ஓகேவா, இப்போ 7 பேர் இருக்காங்க, ஆனா கொஞ்சம் பேர் சென்டரை பார்த்திருக்காங்க, கொஞ்சம் பேர் வெளியே பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சரியா, கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டர்னை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். மொத்தம் 7 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாமா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதுல வந்து போட்டுலாம். ஆனா இப்ப 7 பேரை இப்ப இதெல்லாம் நம்மளால போட முடியாது, ஏன்னா யார் உள்ள பார்த்து யார் வெளியே பார்த்துன்னு தெரியாது. பட் 7 பேர் இருக்காங்க. சரியா, சரி. அப்புறம் பாருங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்க, there are 3 person facing towards center. சென்டரை பார்த்து இருக்கிறவங்க 3 பேருன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பேலன்ஸ் இருக்க பர்சன் தான் வெளியே பார்த்திருப்பாங்க இல்லையா? இப்ப 4 பேர் வெளியே பார்த்திருப்பாங்க, 3 பேர் உள்ள பார்த்திருப்பாங்க. இது மட்டும் நமக்கு இந்த பாயிண்ட்ல தெரியுது. அடுத்து பாருங்க, 2 inward facing person are sitting together. உள்ள பார்த்திருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேர் பக்கத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 உள்ள பார்த்திருக்கவங்க பக்கத்துல இருப்பாங்க, மொத்தமே 3 பேர் தான் உள்ள பார்த்திருக்காங்க. அதுல 2 பேர் பக்கத்துல இருப்பாங்கன்னா இன்னொருத்தங்க கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க, அந்த மாதிரி. சரியா, இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஜென்ரலா கொடுத்துருக்காங்க, நம்ம இதை வந்து ஞாபகத்துல வச்சுட்டா போதும். இப்பதான் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஜெகன் இஸ் சிட்டிங் பிட்வீன் 2 person, பிபின் அண்ட் தீபக், who are facing outside direction. ஜெகன் எங்க இருக்கான், பிபின்க்கும் தீபக்குக்கும் இடையில இருக்காங்க. இந்த 2 பேருமே என்னது, அவுட் சைட் பார்த்து இருக்காங்க. பிபினும் வெளில பார்த்திருக்காங்க, தீபக்கும் வெளில பார்த்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கு இடையில ஜெகன் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியா, இப்ப இதுல நமக்கு 2 பாசிபிள் வந்துடும். பிபின், தீபக், ஜெகன் 3 பேர் பத்தி சொல்றாங்க. பிபினுக்கும் தீபக்குக்கும் இடையில ஜெகன் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஒண்ணு. இப்படி போட்டாலும் தீபக், பிபின், ஜெகன். இப்படி போட்டாலும் தீபக்கும் பிபினுக்கும் இடையில ஜெகன் இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டா? சோ இந்த 2 பாசிபிள் நமக்கு இருக்கு. 2 பாசிபிள் இருக்கனால இப்போதைக்கு இது விட்டுட்டு இது ரிலேட்டடா, இந்த பிபின், ஜெகன், தீபக் ரிலேட்டடா வேற ஏதாவது பாயிண்ட் இருந்து அதை ஒரே பாசிபிளா குறைக்க முடியுமான்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இல்ல 2 பாசிபிள் டயக்ராம் வரைஞ்சும் நீங்க பார்க்கலாம், ஏதோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி. சரி, இப்போ இதே மாதிரி ஜெகன், பிபின், தீபக் வச்சு வேற பாயிண்ட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஹான் இஸ் சிட்டிங் பிட்வீன் ஈஷான் அண்ட் தீபக். ஃபர்ஹான் வந்து ஈஷானுக்கும் தீபக்குக்கும் இடையில, தீபக் இங்க இருக்காங்க, ஃபர்ஹான் ஈஷான்னு போட்டுட்டா முடிஞ்சு. கரெக்டா? அப்பதான் தீபக்குக்கும் ஈஷானுக்கும் இடையில ஃபர்ஹான் இருக்கு. இந்த பாயிண்ட் இதுல மேட்ச் ஆயிரும். ஃபர்ஹான் இஸ் சிட்டிங் பிட்வீன் ஈஷான் அண்ட் தீபக். ஈஷானுக்கும் தீபக்கும் இடையில ஃபர்ஹான். இதே நம்ம செகண்ட் பாசிபிலிட்டி ஒருவேளை எடுத்திருந்தா எந்த இடத்துல வந்திருக்கணும், தீபக் அப்புறம் ஃபர்ஹான், இந்த இடத்துல ஃபர்ஹான், ஈஷான் இப்படி வந்திருக்கணும். கரெக்டா? EFDGBன்னு வந்திருக்கணும், இல்ல BGDFEன்னு வந்திருக்கணும். அப்போ ஒரு 5 பேரை நம்ம கவர் பண்ணிடலாம். சரியா? அப்புறம் இவங்களை வச்சே வேறதான் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பாக்கணும். இது பாருங்க, ஃபர்ஹான் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜெகன். ஜெகனோட செகண்ட் லெஃப்ட்ல ஃபர்ஹான்ங்கிறாங்க. அதை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நமக்கு சில பேர் உள்ள பார்த்திருக்காங்க, சில பேர் வெளியே பார்த்திருக்காங்க. கரெக்டா? ஒருவேளை ஜெகன் உள்ள பார்த்திருந்தா லெஃப்ட் வேறையா இருக்கும், வெளியே பார்த்திருந்தா லெஃப்ட் வேறையா இருக்கும். கரெக்டா? சோ இந்த பாயிண்ட் வச்சு ஃபர்ஹான் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜெகன். இதை வச்சு இந்த 2 பாசிபிள்ல எது கரெக்டான பாசிபிள்னு கண்டுபிடிக்க முடியாது. சோ வேற பாயிண்ட் பாருங்க. இதே மாதிரி ஜெகன், பிபின், தீபக் இந்த மாதிரி யாராச்சும் வராங்களான்னு பாருங்க. ஜெகன் இஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர். ஜெகன் வந்து சென்டரை ஃபேஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப ஜெகன் எங்க இருக்கான்றது தெரிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாசிபிளா செகண்ட் பாசிபிளான்றது ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஜெகன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ள பார்த்து இருக்காங்க ஜெகன். கரெக்டா? உள்ள பார்த்து இருக்காங்க அப்படின்னா ஜெகனோட செகண்ட் லெஃப்ட்ல ஃபர்ஹான் வரவங்க எங்க வருவாங்கன்னு பாக்கணும். ஜெகன் இங்க இருக்காங்க, செகண்ட் லெஃப்ட்ல யாருமே இல்ல, பி தான் இருக்கு. பிக்கு அப்புறம் யாருன்னு தெரியல. அதாவது செகண்ட் ரைட்ல தான் ஃபர்ஹான் இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாசிபிள் பார்த்தா. இதே செகண்ட் பாசிபிள் பார்த்தா ஜெகனோட செகண்ட் லெஃப்ட்ல ஃபர்ஹான் இருக்காங்க. சோ செகண்ட் பாசிபிள் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. சோ ஃபர்ஸ்ட் பாசிபிள் அப்படியே விட்டுருங்க. நமக்கு இப்ப என்ன தெரிஞ்சுட்டு, இந்த வரிசையில தான் வரும். ஜிக்கு ரைட் சைட்ல பி, லெஃப்ட் சைட்ல DFE வருவாங்க. இதை நம்ம ஃபில் பண்ணிடலாமா? DFE வருவாங்க, DFE. இந்த சைடு பி வரப்போறாங்க. ஓகே, ஆனா எந்த டைரக்ஷன் தெரியாதனால இப்போதைக்கு அதை நம்ம ஃபில் பண்ண வேண்டாம்.
அடுத்த பாயிண்ட் போலாமா? இனி இந்த டைரக்ஷன் எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். இதே தீபக், ஜெகன், பிபின் இவங்க யாருக்காச்சும் டைரக்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இதுல பாருங்க செகண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் இல்லையா, ஜெகன் இஸ் சிட்டிங் பிட்வீன் 2 பர்சன் பிபின் அண்ட் தீபக் ஹூ ஆர் ஃபேசிங் அவுட் சைடு. ஓகே, பிபினும் ஹூன்னு போட்டதே இவங்க ரெண்டு பேரையும் சொல்றாங்க. ஹூ ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்க, ப்ளூரல்ல போட்டிருக்காங்க. ஸோ பிபின் தீபக் வந்து அவுட் சைட் பார்த்து இருக்கிறாங்க. அது போட்டுலாமா? பிபின் வெளியே பார்த்திருக்காங்க, தீபக் வெளியே பார்த்திருக்காங்க. ஓகேவா? இனி வேற என்ன பாயிண்ட் இருக்கு? வேற என்ன பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கோம்னு பாருங்க. இதே ஈஷான் பிபின் வச்சு இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஈஷானும் பிபினும் நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அதை வச்சு இருக்க பாயிண்ட பாருங்க. There are exactly 2 inward facing person are sitting between ஈஷான் and பிபின். ஈஷானுக்கும் பிபினுக்கும் இடையில ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த ரெண்டு பேர் உள்ள பார்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ ஈஷானுக்கும் பிபினுக்கும் இடையில உண்மையாவே ரெண்டு பேர் வருவாங்க. கரெக்டா? யார்? அந்த ஏயும் சியும் நம்ம ஃபில் பண்ணாம வச்சிருக்கோம். கண்டிப்பா ஏசி வருவாங்க. ஒண்ணு அந்த ஏசி உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள பார்த்து இருக்கலாம், இல்லனா இந்த சைடு வரணும். கரெக்டா? இந்த சைடுல ஏற்கனவே உள்ள பார்த்து யார் இருக்கான்னு பார்த்தா ஜெகன் இருக்காங்க. இன்னொன்னு எஃப் இருக்காங்கல்ல, எஃப்ஐயும் போட்டுட்டா அதுவுமே நமக்கு பாயிண்ட் வந்துடும். ஆனா இன்னொரு மேட்டர் என்ன, நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம் இருக்கா, 2 inward person are facing sitting togetherன்னு பார்த்துட்டோம். ரெண்டு இன்வெர்ட் பர்சன் வந்து சேர்ந்துதான் இருப்பாங்கன்னே சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்ப இந்த பாசிபிள் தான் நம்ம எடுத்துக்க முடியும், ஏயும் சியும். எங்க ஏ வரும் எங்க சி வரும்னு தெரியாது, பட் இங்கதான் ஏசி வர போறாங்க, ரெண்டு பேருமே உள்ள பார்த்து இருக்க போறாங்க. ஓகேவா? அப்படி இருந்தாதான் நம்மகிட்ட இருக்க இந்த ரெண்டு பாயிண்டும் மேட்ச் ஆகும். எந்த ரெண்டு பாயிண்ட்? இந்த பாயிண்ட் 2 inward facing persons are sitting together. இந்த பாயிண்டும் there are exactly 2 inward person facing between ஈஷான் and பிபின். இந்த ரெண்டு பாயிண்டையும் கம்பைன் பண்ணோம்னா நமக்கு ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்கு, அது இந்த ஏயும் சியும் உள்ள பார்த்திருக்காங்கன்றதா. ஆனா எங்க ஏ எங்க சின்றது மட்டும் தான் நமக்கு தெரியல. ஓகேவா? ஏசி வச்சு ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஏங்கிறது ஆனந்தும் சமனும் வச்சு ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க, ஆனந்த் இஸ் நெவர் சிட்டிங் டு பிபின். ஆனந்த் வந்து பிபின் பக்கத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பிபின் பக்கத்துல ஆனந்த் இல்லைன்னா ஈக்கு பக்கத்துல தான் ஆனந்த் இருக்கும், பேலன்ஸ் இருக்கு சி. இப்ப எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இன்னும் ஈக்கும் எஃப்க்கும் போடல. ஆனா நம்ம கொஸ்டின்ல என்ன தெளிவா பார்த்தோம், ரெண்டு பேர் தான் உள்ள பார்த்து இருப்பாங்க, மீதி இருக்கிறவங்க எல்லாமே வெளியே பார்த்து, சாரி 3 பேர் தான் உள்ள பார்த்திருப்பாங்கன்னு பார்த்தோம். கரெக்டா? 3 சென்டர் தானே பார்த்தோம். there are 3 person facing towards center. சென்டரை பார்த்து 3 பேர் தான் இருப்பாங்க உள்ள பார்த்து, மீதி 4 பேர் வெளியே பார்த்திருப்பாங்க. இப்போ சென்டரை பார்த்திருக்கிற 3 பேரை ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டோம், ஏ சி ஜி. பேலன்ஸ் இருக்க எல்லாருமே வெளியே பார்த்து தானே இருக்கணும். ஸோ எஃப் வெளியே பார்த்து, இ வெளியே பார்த்து. இப்போ எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த கொஸ்டினை வாசிச்சு பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, which of the following statement is true? இதெல்லாம் உண்மைன்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆனந்த் அண்ட் ஜெகன் ஆர் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர். ஆனந்தும் ஜெகனும் சென்டரை பார்த்து இருக்காங்களான்னு கேட்கறாங்க. ஆனந்த் ஜெகன் சென்டரை பார்த்து தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்க, சமன் ஜெகன் ஆர் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர். சமனும் ஜெகனும் சென்டரை பார்த்து இருக்காங்களான்னு கேட்கறாங்க. சமனும் ஜெகனும் சென்டரை பார்த்து தான் இருக்காங்க. கரெக்ட். செகண்ட் பாயிண்ட்டும் கரெக்ட். அடுத்து பாருங்க, சமன் பிபின் தீபக் ஆர் ஃபேசிங் அவுட் சைடு அப்படின்னு கேட்கறாங்க. இது தப்பு. ஏன்னா நம்ம செகண்ட் பாயிண்ட்லயே தெளிவா கொடுத்துட்டோம், சமன் வந்து சென்டரை பார்த்திருக்கிறது தான் நம்ம கரெக்ட்னு போட்டோம். தேர்ட் பாயிண்ட்ல சமன் வந்து அவுட் சைடான்னு கேட்கறாங்க. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கனால எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 1 and 2 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். போத் 1 and 2. ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, டயக்ராம் பேஸ்ட் சம் ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து செகண்ட் பாக்ஸ் எப்படி, தேர்ட் பாக்ஸ் எப்படி, ஃபோர்த் பாக்ஸ் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டப்பால 4 இருக்கு அப்படின்னா டாப்ல ரைட்ல இருந்துச்சு, அங்க இருந்து ரெண்டாவது இதுல போயிருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போயிருக்கு, அங்க இருந்து இங்க போயிருக்கு, இங்க இருந்து இங்க போயிருக்கு. அப்போ அப்படியே என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு பொசிஷனா மாறுது. அப்ப லாஸ்டா இங்க இருக்குது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல போனோம்னா இந்த இடத்துல வந்திருக்கணும். கரெக்டா? அந்த ஸ்கொயர் இந்த இடத்துல வரது பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஆப்ஷன் 1 இல்ல ஆப்ஷன் 4. இப்ப நம்ம அடுத்த சிம்பிளுக்கு ட்ரை பண்ண வேண்டியது. அடுத்த சிம்பிள் இந்த மைனஸ் சிம்பிள் ட்ரை பண்ணலாமா? மைனஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அடுத்த பாக்ஸ்க்கு வந்திருக்கு, அங்க இருந்து அடுத்தது இங்க போயிருக்கு, இங்க இருந்து அப்ப அதாவது கரெக்டா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போயிருக்கு. ரைட்டா? லாஸ்டா இந்த இடத்துல இருக்குது, அப்ப இங்க இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனா இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இப்படி பார்த்தா ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்ட். ஓகேவா? ஒரு சிம்பிளை வச்சு ஈஸியா அதை போட்டு அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பேக் அப்படிங்கிறது YZPV அந்த மாதிரி மாறி இருக்கு. அதே மாதிரி 4 அப்படிங்கிறது ULFI அப்படின்னு மாறி இருக்கு. இது என்ன பேட்டர்ன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதே பேட்டர்ன்ல நம்ம கண்டுபிடிக்கணும். குட்டுக்கு என்ன வரும், ஜீரோக்கு என்ன வரும், ட்ரீக்கு என்ன வரும், கீப்புக்கு என்ன வரும்ன்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ள செட் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா இதே மாதிரி பேட்டர்ன் கேட்டு இருந்திருப்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருப்பாங்க அனாலஜி கொஸ்டின். இந்த கொஸ்டின் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ட்ரை பண்ணி இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. 10th கொஸ்டின் வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்து ட்ரை பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரியா? 11th கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த ஆட் மேன் அவுட். இதுல டிஃபரெண்டா இருக்கு, இந்த 4 ஆப்ஷன்ல டிஃபரெண்டா இருக்கிறது என்னதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க.
டிஎஸ் கேஇசட்னு சொல்லியிருக்காங்களா, டிஎஸ் கேஇசட் இதுல ஒரு ஹைஃபன் மாதிரி இருக்கு. அப்ப டிஏயும் கேயும் டபிள்யூயும் டிஏயும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓகேவா. டிங்கிறது 4 கேங்கிறது 11. அப்ப என்ன ஆயிருக்கும், இது வந்து 7 ஆட் ஆயிருக்கு. இதே மாதிரி அடுத்து பாருங்க, டபிள்யூ இருக்கு, இங்க டி இருக்கு. டபிள்யூன்னு சொல்லும்போது 23, இங்க 4. அப்ப என்ன ஆயிருக்கணும், மொத்தமே 26 ஆல்பபெட்ஸ். இதுல ஒரு 3, இதுல ஒரு 4 அப்படின்னா இதுவுமே 7 தான். 7 ஆட் ஆயிருக்கு. அப்புறம் என்னும் யூ, என்னங்கிறது 14, யூன்னு சொல்லும்போது 21. இதுவும் பாத்தீங்கன்னா 7 ஆட் ஆயிருக்கு. அப்புறம் பாருங்க எம்ங்கிறது 13, எஸ்ங்கிறது 19. 13 வந்து 19 ஆயிருக்குன்னா பிளஸ் 6 ஆயிருக்கு. அப்ப இதுதான் தப்பு, டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, இந்த இடத்துல எஸ் வந்திருக்க கூடாது, டி வந்திருந்ததுன்னா பர்ஃபெக்ட். இது தப்பு, பட் டிஃபரெண்டா இருக்கிறது தான் கேட்கறாங்க. இப்ப ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா. 12th கொஸ்டின் பாருங்க, சிலாகிசம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல் கலர் ஆர் ரெட், சம் எல்லோ ஆர் ரெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல் கலர் ஆர் ரெட் அப்படின்னா ஆல்னா இந்த மாதிரி போடுவோம், ரைட்டா. சம் எல்லோ ஆர் ரெட், சம் எல்லோ ஆர் ரெட், ரெட்ல பாதி வந்து எல்லோ. முடிஞ்சுச்சா. அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம வரைஞ்சாச்சு. இனி கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் எல்லோ ஆர் கலர் அப்படின்னு கேக்குறாங்க. ஆல் எல்லோ ஆர் கலர்னா எல்லோக்கு ரவுண்ட் பண்ணி தான் கலர் வந்திருக்கணும். ஆனா இங்க சம் தான் இருக்கு, டச் கூட ஆகல இல்லையா, சியும் டபிள்யூ டச் கூட ஆகல. சோ அதுவுமே வரப்போறது. அடுத்து பாருங்க, சம் ரெட் ஆர் எல்லோ, சம் ரெட் எல்லோவான்னு கேக்குறாங்க. ரெட்டும் எல்லோவும் டச் ஆகுது இந்த இடத்துல. சம் ரெட் ஆர் எல்லோங்கிறது கரெக்ட். கன்க்ளூஷன் 2 மட்டும் தான் கரெக்ட். ஒன்லி கன்க்ளூஷன் 2, ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா. 13th கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் 120 ஆகுது, 4 என்னவாகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆப்ஷன் வைஸ் போயிடலாம், எல்லாம் சின்ன சின்ன நம்பர் இருக்கு. இப்போ 6 120 ஆகுதுன்னா அப்படியே டபுள் ஆயிருக்கு. அப்போ 4 அப்படியே டபுள் ஆனா டபுள் ஆகி இன்டூ 10 வந்திருக்கும், கரெக்டா. அப்ப இந்த இடத்துல 80 தான் வந்திருக்கணும், 90 வராது ஒய் இருக்கிற இடத்துல. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அப்படியே இன்டூ 20 இல்லையா. அப்ப அதே மாதிரி இங்க இன்டூ 20 வந்திருக்கணும். அப்ப இது இல்ல. சோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், ஃபர்ஸ்ட் நம்பர் கிடையாது. அடுத்து பாருங்க, 5 வந்து 120 ஆகுது, 4 வந்து 60 ஆகுது. இதுல எதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்க. மல்டிபிளிகேஷன்ல பார்க்கும்போது 5 2s are 10, ஒரு 20னா 4. இங்க பார்க்கும்போது 1 4s are 4, பேலன்ஸ் இங்க 20னா 5. சம்பந்தமே இல்லாம ரெண்டு நம்பர் வந்திருக்கு. ஆனா ரெண்டுமே வந்து மல்டிபிள் ஆகுது, கரெக்டா. சரி, இதுவுமே அப்போ நம்ம மல்டிபிளிகேஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வராது, செகண்ட் வராது. தேர்ட் பாத்தீங்கன்னா 9 120 ஆகுது, 4 140 ஆகுது. வரவே செய்யாது, கரெக்டா. அப்புறம் பாருங்க 5 120 ஆகுது, 4 70 ஆகுதா, அதுவுமே நமக்கு வராது. டேபிள்ஸ்க்கே போகல, கரெக்டா. 4 டேபிள்ல 70 வராது. ஸோ மல்டிபிளிகேஷன் பார்க்கும்போது 4 ஆப்ஷனுமே நமக்கு வரல. ஸோ வேற ஏதோ பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுங்க, 6 120, 4 90 இந்த மாதிரி இருக்கா, இல்ல ஏதாவது பேட்டர்ன் இருக்கா, வாய்ப்பு இருக்கா அப்படின்றது பார்க்கலாம். இது இதோட மல்டிபிளிகேஷன் கூட கிடையாது, கரெக்டா. இதை ஃபர்ஸ்ட் விட்டுறலாம். மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற ஏதோ ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாமா. 5 வந்து 120 மாறுது, 4 வந்து 60 மாறுது. இதுல ஏதாச்சும் வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 5 ஸ்கொயர் கியூப் எல்லாம் பண்ணி பாருங்க. இப்போ 120 இருக்குன்னா இப்போ 125 இருந்துச்சுன்னா 5 கியூப். அதே மாதிரி இங்க 60 இருக்கு, இதே 64 இருந்துச்சுன்னா 4 கியூப், கரெக்டா. அப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 5 கியூப் மைனஸ் 5 பண்ணா 120 வருது. இங்க 4 60 மாறுதுன்னா 4 கியூப்ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணா 60 ஆகுது, கரெக்டா. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் கியூப் மைனஸ் 5, செகண்ட் நம்பர் கியூப் மைனஸ் அதே நம்பர் போட்டா நமக்கு ஆன்சர் வருது. ஓகே, இப்ப பேட்டர்ன் என்ன, இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸை கியூப் பண்ணி மைனஸ் எக்ஸ் பண்ணணும். பண்ணா நமக்கு செகண்ட் நம்பர் கிடைக்குது. அதேதான் இந்த 4 கியூப் பண்ணி மைனஸ் 4 பண்ணா நமக்கு ஒய் கிடைக்குது. இதுதான் பேட்டர்ன். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா. 14th கொஸ்டின் பாருங்க, ஒரு மிரர் இமேஜ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இமேஜை வந்து நம்ம மிரர்ல வச்சா நமக்கு என்ன கிடைக்கும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்ஷன் போங்க, ஆப்ஷன்ல எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு பார்த்தா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த ஆரோ மார்க் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுலயே ஒரு மாதிரி இருக்கு. இதுல ஆரோ மார்க் பார்க்கும்போது இந்த ஆரோ மார்க்கோட மிரர் இமேஜ் இப்படி வந்திருக்கணும், கரெக்டா. அப்படி பார்த்தா செகண்ட் ஆப்ஷனை மட்டும் நம்மளால எலிமினேட் பண்ண முடியும், மத்த எல்லாத்துலயுமே கரெக்டா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, வேற என்ன இதுல டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த லைன் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இசட் மாதிரி இருக்கு இந்த இடத்துல. இங்கேயும் அதே மாதிரி இசட் இருக்கு. இங்க நார்மல் லைன் இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நார்மல் லைன் தான் இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சருமே நார்மல், மிரர் இமேஜும் நார்மல் லைன் தான் வந்திருக்கும். இந்த இசட்ங்கிறது நமக்கு வராது. இதை தூக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர், ஓகேவா. மிரர் இமேஜ் கேட்டா ஆன்சர் ஆப்ஷன். அடுத்து பார்க்கலாமா. ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, சரியா. சரி, இப்ப 15th கொஸ்டின் பாருங்க. இதுவுமே வந்து ஒரு சிலாகிசம் கொஸ்டின். ஏற்கனவே ஒன்று கேட்டிருந்தாங்க, இது செகண்ட் கொஸ்டின். ஆல் ஆர் ஆர் கியூ, ஆல் எம் ஆர் ஆர், ஓகேவா. ஆல் எம் ஆர் ஆர் ஃபர்ஸ்ட் இதை ஃபில் பண்ணலாமா, ஏன்னா எம்க்கு அப்புறம் ஆர், ஆருக்கு அதுக்கப்புறம் இதை பண்ணலாம், சரியா. ஆல் எம் ஆர் ஆர், ஆல் ஆர் ஆர் கியூ. முடிஞ்சுச்சா. இப்போ ஸ்டேட்மெண்ட்ல இருக்க ரெண்டையுமே ஃபில் பண்ணிட்டோம். கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் எம் ஆர் கியூவான்னு கேக்குறாங்க, ஆல் எம் ஆர் கியூ கரெக்ட். சம் கியூ ஆர் ஆரான்னு கேக்குறாங்க, அதுவுமே கரெக்ட். ரெண்டுமே நமக்கு கரெக்ட். போத் கன்க்ளூஷன் 1 and 2. ஆப்ஷன் 1 தான் நம்ம ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா. 16th கொஸ்டின் பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொஸ்டின், சரியா. கன்க்ளூடட் ஃப்ரம் த கிவன் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா வாசிச்சுட்டு எந்த கன்க்ளூஷன் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது.
இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு பேசிக்கா தெரிய வேண்டியது என்னன்னா நம்ம வந்து யூகிக்க கூடாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அசம்ஷன் எப்பவுமே இருக்கக்கூடாது. இன்னொன்னு நமக்கு அது ஒரு அட்வைஸோ சஜஷனோ இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். அதை தாண்டி கொஸ்டின்ல ஒண்ணு கொடுத்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நமக்கு கன்க்ளூஷன் இருந்துச்சுன்னா விட்டுறணும். அதே மாதிரி அசம்ஷன்ல இருந்தாலும் நம்ம அதை விட்டுறணும். கொடுக்காத ஒண்ணு இங்க கொடுத்தாங்கனாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. சரியா? பார்க்கலாமா? The city of Green Valley has experienced a surge in case of rare respiratory illness in the past month. ஓகேவா? ஒரு ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் போன மாசத்துல இருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? Public health officials identified a recently opened chemical factory as a source of the outbreak, tracing the illness to airborne toxins emitted from the factory. அப்ப இது எதனால ஒரு மாசமா மட்டும்தான் இது இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. யாரு? பப்ளிக் ஹெல்த் அபிஷியல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா இப்ப புதுசா ரீசெண்டா ஓபன் பண்ண கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய நச்சு பொருட்கள்னாலதான் இந்த இது வருது. அந்த ஃபேக்டரி எமிட் பண்ற டாக்ஸின்ஸ்னாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன? The factory manager initially denied responsibility and refused to shut down operation. இந்த மேனேஜர்ட்ட சரி இந்த கம்பெனியை மூடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கல, ரிஃப்யூஸ் டு ஷட் டவுன், அதை ஷட் டவுனும் பண்ணல, இல்ல பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. However, following protests and mounting pressure from local residents and government officials, the factory has finally agreed to halt production temporarily. ஓகேவா? ஆனா எப்படியோ என்ன பண்ணிட்டாங்க, நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணி நிறைய போராட்டம் பண்ணி நிறைய ப்ரெஷர் கொடுக்க போய் அங்க லோக்கல் ரெசிடென்ட்ஸ் அங்க வாழ்ற மக்களும் கவர்மெண்ட்டும் நிறைய ப்ரெஷர் கொடுக்க போய் ஃபேக்டரியை ஃபைனலா சரி மூடுறோம், ஹால்ட் அப்படின்னா ஸ்டாப் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டெம்பரரி, இப்போதைக்கு டெம்பரரியா நாங்க க்ளோஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இதுல கொடுத்துருக்க மொத்த பாயிண்டே என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஒரு பிரச்சனை வருது, என்னது ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்ல பிரச்சனை வருது, மூச்சுல பிரச்சனை வரும்போது அது எதனாலன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த மேனேஜர்ட்ட சொல்லி அதை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஒத்துக்கல, அதுக்கப்புறம் டெம்பரரியா ஒத்துக்கிட்டாங்க. இவ்வளவுதான் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ which of the following can be concluded from the given information இருந்து என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. A chemical factory will permanently shut down operation. தெளிவா இருக்கு இங்க டெம்பரரி, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பெர்மனன்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டா கொடுக்குறாங்கனாலே ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு கொஸ்டின்ல இருக்கு, ஆப்ஷன்ல பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? சோ அது இங்க வராது, நம்ம ஏய தூக்கிடலாம். ஏய தூக்கிட்டோம் அப்படின்னாலே ஆப்ஷன் சியும் வர போறது இல்ல, ஆப்ஷன் பியும் வர போறது, 2ம் 3யும் தூக்கிடலாம். ரெண்டுலயுமே ஏ இருக்கா, அதை தூக்கிடலாம். இனி பாருங்க ரெண்டுலயுமே பி இருக்கு. கரெக்டா? பேலன்ஸ் இருக்க ரெண்டு ஆப்ஷன்லயுமே பி இருக்கு. சோ கண்டிப்பா பி கரெக்ட்ன்றது நமக்கு தெரியும். டியா சியான்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. செகண்ட் பாயிண்ட் நம்ம இருந்து வாசிச்சு கண்டுபிடிக்கணும்னு தேவையில்ல. ஏ தப்புன்னு தெரிஞ்சிச்சா பி கண்டிப்பா வரப்போகுது. இனி டியா சியான்றது மட்டும் பார்க்கணும். தேர்ட் பாருங்க, பப்ளிக் ஹெல்த் அஃபீஷியல் ஹவ் எஃபெக்டிவ்லி மேனேஜ் த அவுட் பிரேக் அண்ட் பிரிவெண்டட் ஃபர்தர் ஸ்ப்ரெட். இதுக்கு மேல ஸ்ப்ரெட் ஆகாம பப்ளிக் ஹெல்த் அஃபீஷியல்ஸ் பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கொஸ்டின் நீங்க நல்லா தெளிவா வச்சிங்கன்னா பப்ளிக் ஹெல்த் அஃபீஷியல்ஸ் ஐடென்டிஃபை தான் பண்ணாங்க, எதனால இந்த பிரச்சனை வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க. யார் இதுக்கு முக்கிய காரணம்? இதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தா ப்ரொடெஸ்ட் பண்ணது அண்ட் ப்ரெஷர் கொடுத்தது யார்? லோக்கல் ரெசிடென்ட்ஸும் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும். சரியா? பப்ளிக் ஹெல்த் அஃபீஷியல்ஸ் இல்ல, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் இதுக்கு போட்டிருப்பாங்க. இதை ஸ்ப்ரெட் இன்னும் இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு பண்ணது பப்ளிக் ஹெல்த் அஃபீஷியல்ஸ் இல்ல, கவர்மெண்ட் அஃபீஷியல். பப்ளிக் ஹெல்த் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணாங்கன்றதும் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபைட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, எதனால இது வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சி பாயிண்ட் கிடையாது. சரியா? அப்ப ஆப்ஷன் 4 இருக்காது, பி அண்ட் டியா தான் இருக்கும். எதுக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பியும் டியும் கரெக்ட் தானான்றத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சூஸ் பண்ணலாம். இது பாருங்க, கிரீன் வேலி ரெசிடென்ட்ஸ் should avoid all outdoor activities to minimize the exposure. இது வந்து என்னன்னா ஒரு அட்வைஸ் இல்ல சஜஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அங்க வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணணும்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. எதுக்காக? மினிமல் எக்ஸ்போ, அப்பதான் மினிமலா இருக்கும். இந்த டாக்ஸின்ஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் நம்மள பாதுகாத்துக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்ட், இது ஒரு அட்வைஸ், இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பி கரெக்டான்றதையும் பாத்துக்கலாம். ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் இஸ் ஹைலி கண்டேஜியஸ் அண்ட் கேன் ஸ்ப்ரெட் குயிக்லி த்ரூ த ஏர். ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்ங்கிறது காத்து வழியா ஃபாஸ்டா பரவக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட். சரியா? இது வந்து அசம்ஷன் கிடையாது, இது கொஸ்டின்லயே நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா? ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு டாக்ஸின்ஸ் எமிட்டட், ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் இதை கம்பேர் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒன்லி பி அண்ட் டி இந்த ஒரு சஜஷன் மாதிரி இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த சி பாயிண்ட் தப்புன்றதும் தெளிவா தெரிஞ்சது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 பி அண்ட் டி. அடுத்து பார்க்கலாமா? 17th கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் அரேஞ்சிங் த கிவன் வேர்ட்ஸ் அக்கார்டிங் டு த டிக்ஷனரி ஆர்டர் விச் வேர்ட் வில் கம் அட் தேர்ட் பொசிஷன். டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தேர்ட் பொசிஷன்ல யார் வருவா அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இது எல்லாமே REGI GI வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. கரெக்ட்? அதுக்கப்புறம் உள்ள லெட்டர்ஸ் தான் பார்க்கணும். நமக்கு O இருக்கு, M இருக்கு, S இருக்கு, இந்த 3 தான் இருக்கு. ஓகேவா? இதுல நமக்கு எது பெருசுன்னு பார்க்கும்போது சின்னதுன்னு பார்க்கணும் இல்லையா? நம்ம வந்து அரேஞ்ச் அசெண்டிங் ஆர்டர். ஸோ 13 இதுதான் இருக்கிறதுல சின்னது. அப்ப M வச்சிருக்கிறது பாருங்க இங்க இருக்கு. ரெஜிம் இருக்கு, ரெஜிமன் இருக்கு. இதுல சின்ன வேர்டு இது தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிம் வரும், அடுத்த ரெஜிமன் வரும். 3 ஃபர்ஸ்ட் வரும், அடுத்தது 5 வரும். ஓகேவா?
அதுக்கப்புறம் நமக்கு தேவை மூணாவது பொசிஷன்ல யார் இருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஓ இருந்து எஸ் இருந்து எம் இருந்து இல்ல நம்ம எம் வச்சிருக்கதை முடிச்சிட்டோம். இப்போ ஓ பெருசா எஸ் பெருசா அப்படின்னு பார்க்கும்போது எஸ் பெருசு, சின்னது ஓ. ஓ எங்க இருக்குன்னு பாருங்க, ரீஜியனும் ரீஜனலும் இருக்கு. இதுல ரீஜியன் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் ரீஜனல் வரும். ஸோ ரீஜியன் தான் வரும். ரீஜியன் தான் தேர்ட் பொசிஷன். ரீஜியன்ங்கிறது ஆப்ஷன் 2. ஓகே, ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு தேர்ட் பொசிஷன்ல யார் இருக்கான்னு கேட்டிருக்கேன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 18th கொஸ்டின் பாருங்க. டேப் அப்படிங்கிறது 60348 மாறி இருக்கு. கட் அப்படிங்கிறது 96360 மாறி இருக்கு. இப்போ இதே பேட்டர்ன் வச்சு ஒர்க் என்னவா வரும், கெயின் என்னவா வரும், டியர் என்னவா வரும்னு பார்க்கணும். சரியா, இப்போ இந்த டேப்பை நீங்க நம்பர்ல மாத்தீங்கன்னா 20, ஏக்கு 1, பிக்கு 16. இங்க நம்பர் பாத்தீங்கன்னா 63 48. பார்த்தாலே தெரியுதா, இன்டூ 3 பண்ணிருக்காங்களா, இன்டூ 3 பண்ணிருக்காங்களா. 16 இன்டூ 3 பண்ணா 48 முடிஞ்சு. அப்படியே இன்டூ 3 எல்லா நம்பரையும் இன்டூ 3 பண்ணா ஆன்சர் வருது. அதே தான் கட்டுக்கு வருதான்னு செக் பண்ணலாம். சிக்கு 3, 3 பண்ணோம்னா 9. யூக்கு நமக்கு 21 இன்டூ 3 63. டிக்கு 20 60. ஓகே, அப்போ சிம்பிள் பேட்டர்ன் இன்டூ 3. அதே இது இங்க எங்க வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஒர்க்குனா நமக்கு டபிள்யூ வந்திருக்கும். டபிள்யூன்னு சொல்லும்போது 23. 23 இன்டூ 3 பண்ணா 69 இந்த இருக்கு, கரெக்ட். அப்புறம் ஓக்கு பாத்தீங்கன்னா ஓனா 15. 15 அப்படியே இன்டூ 3 பண்ணா 45, கரெக்ட். அப்புறம் ஆர் இருக்கு இல்லையா, ஆர் அப்படின்னா 18. 18 இன்டூ 3 பண்ணா 54, கரெக்ட். கேங்கிறது 11. 11 இன்டூ 3 பண்ணா 33. சூப்பர். அப்போ 1க்கு ஒய்ன்னு தெரிஞ்சிச்சு. 1க்கு ஒய் இருக்கிறது ஆப்ஷன் 2 தான். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் 2 தான். ஓகே, எதுக்கும் அடுத்தது பார்த்துடலாமா. கெயின் பாருங்க, ஜிங்கிறது 7. 7 நம்ம இன்டூ 2 பண்ணோம்னா 14. 14ங்கிறது இங்க எங்கேயுமே இல்ல. சாரி, 7 இன்டூ 3 பேட்டர்ன், சாரி இன்டூ 3 பேட்டர்ன் இல்லையா. ஜிக்கு 21. 21ங்கிறது இந்த இருக்கு. ஏக்கு வந்து 1 இன்டூ 3 பண்ணா 3. அப்புறம் ஐ இருக்கு 9. 9 இன்டூ 3 பண்ணா 27. என்னங்கிறது 14. 14 இன்டூ 3 பண்ணா 42. செகண்டுக்கு டபிள்யூ எல்லாம் கரெக்டா இருக்கு. இதுக்கப்புறம் செக் பண்ண வேண்டாம், ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, அத கோடட் பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ அட் பி அப்படின்னா ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி, ஆஸ் போட்டா ஃபாதர், அண்ட் போட்டா ஒய்ஃப். மூணே தான். ஆனா இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் பி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். சரி, அதை மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா, சரி பாருங்க. அப்ப எஸ் அட் எம் ஹேஷ் டி அண்ட் யூன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிடலாமா. எஸ் அட் எம் அப்படின்னு சொல்லும் போது எஸ் இஸ் த சிஸ்டர் ஆஃப் எம்னு வரும். எஸ் இஸ் த சிஸ்டர் ஆஃப் எம். அடுத்தது பாருங்க, எம் ஹேஷ் டீன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ எம் இஸ் த ஃபாதர் ஆஃப் டீன்னு வரும். எம் வந்து ஃபாதர், யாரோட ஃபாதர், டீயோட ஃபாதர். அப்புறம் வேற என்ன இருக்கு, டி அண்ட் யூன் இருக்கு. அண்ட் யூன்றது டி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் யூன்னு வரணும். அப்ப டீங்கிறது ஒய்ஃப். சரியா, ஏன்னா இங்க பாருங்க டி அட் யூ அப்படின்னா சாரி டி யூவா, அப்ப நம்ம அப்படியே மாத்தி போடணும். பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஏ அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஏபிஏ நம்ம பி ஏன்னு போட்டுக்கோம். அப்ப யூ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் டீன்னு வந்திருக்கணும். யூ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் டீன்னு வந்திருக்கணும். யூ இஸ் த ஒய்ஃப் ஆஃப், சாரி, இப்போ டீங்கிறது ஹஸ்பண்டா இருப்பாங்க, ஒய்ஃப் வந்து. சரி, இப்ப எல்லாமே ஃபில் பண்ணிட்டோமா. இப்ப பாருங்க, அசர்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, எஸ் இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் இசட். எஸ் வந்து இசட்டோட கிராண்ட் டாட்டரான்னு கேக்குறாங்க. இங்க இசட்டே ஒன்னும் இல்லவே இல்லை, கரெக்டா. அப்ப நம்ம ரீசனை போட்டா மட்டும் தான் நமக்கு அசர்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ரீசன் பாருங்க, 2 ரீசன் இருக்கு. இசட் அட் யூ இருக்கு, இசட் அட் எம். இந்த 2ல எதை போட்டா நமக்கு அசர்ஷன் வரும்னு பார்க்கணும். 2ல ஏதோ ஒண்ணு போட்டா மட்டும் தான் நமக்கு வரும். ஏன்னா ரெண்டுமே இசட் அட்ன்னு இருக்கு, கரெக்டா. நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இசட் அட் யூக்கு போலாம். சரியா, இசட் அட் யூ அப்படின்னா இங்க யூ இருக்கா, இசட் அட் யூ. அட்ன்னு சொல்லும் போது என்ன சிம்பிள் பார்த்தோம், அட்னா சிஸ்டர்னு பார்த்தோம். இப்போ யூவோட சிஸ்டர் தான் இந்த இசட்ன்ற மாதிரி வரும். இப்போ பாருங்க அசர்ஷன் வருதான்னு பாருங்க. எஸ் இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் இசட். எஸ் வந்து இசட்டோட கிராண்ட் டாட்டரா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், கீழே வரவே இல்லை. கிராண்ட் டாட்டர் அப்படின்னா இன்னும் ஒரு லைன் நமக்கு வந்திருக்கணும், கரெக்டா. அந்த மாதிரி வரலனாலே இது நமக்கு ஆன்சர் வராது. ஸோ ரீசனே வராது. இங்கேயும் அத்து தான் கொடுத்துருக்காங்க. அத்துன்னு கொடுத்தாலே எனது சிஸ்டர், அப்ப அதே ஜென்ரேஷன் தான் வருது, கரெக்டா. கிராண்ட் டாட்டருங்கிறது தேர்ட் ஜென்ரேஷன் வந்திருக்கணும், அது வராது. அப்ப ரீசன் பியுமே வராது. இது பார்த்த உடனே போடுற மாதிரி பட்ட சம் தான். சரியா, இங்க இந்த 2மே பார்க்கும்போதே தெரியுது ஒரே ஜென்ரேஷன்ல இருக்கு. அப்ப நமக்கு இது வராதுன்றது போட்டுடலாம். சரியா, இந்த மாதிரி சம்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல பாருங்க சிஸ்டர், ஃபாதர், ஒய்ஃப் இருக்கு. இந்த ஃபாதர் மட்டும் தான் அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்க. சிஸ்டருங்கிறது நம்ம ஜென்ரேஷன், ஒய்ஃப்ங்கிறது நம்ம ஜென்ரேஷன் ஆயிடும், கரெக்டா. அப்போ ஒரே ஒரு ஜென்ரேஷன் பத்தி தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க வந்து அசர்ஷன்ல நமக்கு இன்னொரு ஜென்ரேஷன், அதுக்கே அடுத்த ஜென்ரேஷனோ இல்ல அதுக்கே 2 ஜென்ரேஷன் கீழேயோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு ஒன்னு ரீசனாவது அப்படி இருந்திருக்கும். இப்ப ரீசனுமே அத்து இருக்குன்னு சொல்லும் போது அதே ஜென்ரேஷனை பத்தி பேசுறாங்க. அப்ப நமக்கு தேர்ட் ஜென்ரேஷன் போகாதுன்றது தெரிஞ்சிச்சு. அதை வச்சே நமக்கு இந்த 2 ரீசனுமே யூஸ் ஆக போறது இல்லை அப்படின்றத போட்டலாம். ஒரு டயக்ராம் இல்லாம போட்டலாம். நெய்தர் ஏ நார் பி இஸ் a reason behind the assertion.
ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டைசம்ல ஆப்போசிட் ஆஃப் ஆண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி செட்டு பார்க்கும்போதே பார்த்திருப்போம். இதுல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ஆப்போசிட் கேட்கறாங்க. ஆனா இந்த ரெண்டு டைஸ்லயுமே அது இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் எப்படி இருக்கும்னா இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கிறதா நமக்கு ஆன்சர். இங்கேயுமே இந்த அட் சிம்பிள் இருக்கு, இங்கேயும் அட் சிம்பிள் இருக்கு. இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஏன்னா இங்க இல்லாத ஒண்ணு கேட்கும்போது இருக்கிற ஒண்ணு எடுத்து போட்டுறேன், காமனா இருக்கிற ஒண்ணு எடுத்து போட்டுறணும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகே, டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இதுல காமனா இருக்கிறத எடுத்துட்டு கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல பார்க்கலாம். கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல இருக்க ரெண்டும் ஆப்போசிட். இப்போ இந்த ஆஷுக்கு இது ஆப்போசிட், அதுக்கப்புறம் இந்த டாலருக்கு இந்த பெர்சன்டேஜ் ஆப்போசிட். கொஸ்டின்ல ஆண்டோட ஆப்போசிட் கேட்கறாங்க, அதனால இது வராது. ஏன்னா இது வந்து இந்த சிம்பிளோட ஆப்போசிட், ஆச்சரியக்குறியோட ஆப்போசிட் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் இருக்கு, பெர்சன்டேஜ்ங்கிறது டாலரோட ஆப்போசிட், டாலருங்கிறது பெர்சன்டேஜோட ஆப்போசிட், பேலன்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி போடலாம். இல்ல கொஸ்டின்ல இருக்கிறது நமக்கு டைஸ்ல இல்லைன்னா காமனா இருக்கிறதா நம்மளோட ஆன்சருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, எல்லா கொஸ்டினும் முடிச்சிட்டோம். 20 கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் கரெக்டா, 10th கொஸ்டின். இது மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இனி அடுத்த செட் டிஸ்கஸ் பண்ணும்போது அடுத்த 7வது செட், இன்னும் 2 செட் தான் இருக்கு சரியா. அடுத்த செட் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் எப்படி பண்ணலான்றது சொல்லிட்டு அந்த செட்ல உள்ள கொஸ்டின் போடும் சரியா. இது வரைக்கும் எடுத்தது வரைக்கும் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.